எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளைப் போல அன்பர்கள் மனதில் நிறைந்திருக்கும் தேன் தமிழாய் தீஞ்சுவையாய் கவி அமுதாய் மாசரு பொன்னாய் வலம்புரி முத்தாய் காசரு விரையாய் கரும்பாய் தேனாய் உலகத் தமிழர்கள் இதயமெங்கும் நிறைந்திருக்கும் அன்னை தமிழை வணங்கி அனைவரையும் வரவேற்கிறோம். வியர்வையையும் அயற்சியையும் புறந்தள்ளி தளர்ச்சியை அறிந்திராத வளர்ச்சி தேரின் சாரதிகளுக்கு மாலை சூட்டும் மதியொளி விழாவில் மொத்தம் 10 பிரிவுகளில் உன்னதமாக சேவையாற்றி முன்னுதாரணமாக விளங்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு புதிய தலைமுறை ஆசிரியர் விருதுகளை வழங்கி பெருமைப்படுத்துகிறது. விஜய் மான்சாய் இயக்கம் செய்து பாடிய பாடலுக்கு நடனமாட வருகின்றனர் சாய்லட்சுமி நாட்டாய குழுவினர். வணக்கம் ஆயிரம் சொல்வேன் குருவே நான் தினம் உம்மை வணங்கவே 4 உயிரும் வெண்கரம். வணக்கம் ஆயிரம் சொல்வேன் குருவே நான் தினம் உம்மை வணங்கவே 4 உயிரும் வெண்கரம். ஏடு தூக்கும் என்னை நாடு காக்கும் வீரனாக சேட்டை செய்யும் என்னை நாட்டையாளும் தலைவனாக பாட்டு பாடும் என்னை பாரில் போற்றும் கலைஞனாக வெற்றுமான் என்னை மனிதன் போற்றும் மனிதனாக மாற்ற நினைத்து மதியில் விதித்து வழி நடத்திட கைகள் பிடித்து கவனமாக மெல்ல மெல்ல உங்கள் வழியில் என்னை இழுத்து களை இழந்த எந்த கண்ணில் கனவு காண ஆசை கொடுத்து எந்த ஆசை எந்த கனவு நான் துரத்த வலிமை கொடுத்து வலிமை இழந்த நேரம் என்னை தாங்கி பிடிக்க தோல் கொடுத்து தோல்வி கண்டு துவண்டிடாது மீண்டும் புது வேகம் எடுத்து உந்தன் வேகம் வெற்றி தாகம் கண்டு மறையும் உந்தன் சோகம் என்று சொல்லி சோகம் தள்ளி மீட்டு வந்த கால்கள் துள்ளி. ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்க்கும் இந்த விழாவில் சிறப்புரை ஆற்றுவதற்காக சமூகத்தின் குரலாய் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் புதிய தலைமுறையின் செய்தி இயக்குனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ஆசிரியர் விருது புதிய தலைமுறையினுடைய ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விருது. எஜுகேஷனில் ஏன் இவ்வளோ எம்பசிஸ் இந்த சேனல் கொடுக்கறதுனா, இதுதான் ஃப்யூச்சர், இதுதான் எதிர்காலம், இதுதான் அடுத்த வர நம்ம சன்னதியினுடைய எதிர்காலம். அதனால் எப்போவுமே புதிய தலைமுறை நியூஸ் சேனல் நியூஸை தவிர இந்த ஒரு சப்ஜெக்ட்க்கு எப்போவுமே ரொம்ப எம்பசிஸ் கொடுத்துருக்கு. இங்கே வருகை இருந்திருக்க எல்லோருக்கும் ஸ்பெஷலி ஆல் த டீச்சர்ஸ் ஐ எக்ஸ்டெண்ட் a very very warm welcome. I greet you all on the Teachers' Day. You are the one who have really built this state. You are the one who really laid the foundation of this state. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, look at the amazing achievements you have. Look at the gross enrollment ratio. தமிழ்நாடு இட்ஸ் above 50%. இதுதான் தமிழ்நாடு ரொம்ப மிகப்பெரிய சொத்து. இதுதான் இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அசெட்ஸ் we have. And I congratulate all of you for achieving this, helping the students to come forward and grow. உங்கள் பணி இந்த மாதிரி சிறப்பான பணி தொடர்ந்து இருக்கும். அண்ட் வருகிற காலத்தில் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி உருவாக்குவேன். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். புதிய தலைமுறையின் ஆசிரியர் விருதில் முதல் விருதாக புதுமைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பது பழமை எனும் புதையலது பண்பாட்டில் இனித்திடும், ஆனால் கிழமைதோறும் புதுமை வந்தால் கற்கும் மனம் மகிழ்ந்திடும். வானவில் ஓவியமாய் தேமதுர காவியமாய் ஞான ஒளி பிள்ளை மனம் கவர்ந்திடும், இவர் சிந்தை எங்கும் அன்பு மலர் சிரித்திடும். யார் இவர்? இதோ காட்சியாக ஒரு குறும்படம். நாள்தோறும் பெய்யும் மகிழ்ச்சி மழை, தினமும் தோன்றும் வானவில், தேனீக்களாய் மாணவர் கூட்டம், நூற்றாண்டை தாண்டிய பாரம்பரியம். நடுநிலை பள்ளிதான் என்றாலும் நாடே திரும்பி பார்க்கும் பள்ளியின் நடுநாயகமாக திகழ்கிறார் ஆசிரியர் ஜனார்த்தனன். திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரியும் ஜனார்த்தனன் தமது பள்ளியை வண்ணங்களால் கட்டமைத்திருக்கிறார்.
1919ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நடுநிலை கல்விக்கூடத்தை தலைமை ஆசிரியர் ராதாமணியின் ஒத்துழைப்புடன் வண்ணக் கலவையில் குழைத்த கல்வி கோவிலாக மாற்றியிருக்கிறார். தொட்டால் விரியும் தொடுதிரை, அதிநவீன வகுப்புகள், பாரம்பரியத்தை பறைசாற்றும் நுழைவாயில், அண்ணா நூற்றாண்டு விழா கட்டடம் என்று உன்னதமான உள்கட்டமைப்பு வசதிகளால் பன்முகம் காட்டி நிமிர்ந்து நிற்கிறது இந்த பள்ளி. புதுமை பற்றியே சதா சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஜனார்த்தனன் கொரோனா தொற்று காலத்தை சாதகமாக்கிக் கொள்ள நினைத்தார். ஊரடங்கிய காலத்தில் ஜனாவின் கனாவில் உதித்த எண்ணம் வண்ணமாய் மாறின. ஒவ்வொரு வகுப்பறையும் அதை சார்ந்த பொருள்களும் ஒரே வண்ணம் என்ற முறையில் வெவ்வேறு வகுப்பறைகள் வெவ்வேறு வண்ணங்களுடன் காட்சி மாற பாடம் படிக்கும் மாணவர்கள் பட்டாம்பூச்சிகளாக மாறி பள்ளிக்கு அழகு சேர்த்தனர். நடுநிலைப் பள்ளியில் 1500 மாணவர்களா என்று தமிழகமே வியந்து பார்க்கும் வகையில் இந்த பள்ளியை பற்றிய ஆச்சரிய குறியை வரைந்திருக்கிறார் இந்த ஆசிரியர். தொண்டுள்ளம் கொண்டோரிடமிருந்து பெற்ற நிதி ஆதாரத்தை நதியாக பாய்ச்சி நூற்றாண்டு கடந்த இந்த பாரம்பரிய பள்ளியை பாராட்டும் வகையில் உருவாக்க உறுதுணையாக இருந்த திருமிகு ஜனார்த்தனன் அவர்களுக்கு புதுமைக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. புதுமைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க சென்னை மேலாண்மை அமைப்பின் தலைவர் கேப்டன் விஜயகுமார் அவர்களையும், திருப்பூர் சுப்ரீம் என் செல்வராஜ் அவர்களையும், கேந்திர வித்யாலயா தீவுத்திடல் முதல்வர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். புதுமைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு ஜனார்த்தனன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எங்கள் பள்ளி தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு 8 மெய்நிகர் வகுப்பறையை உருவாக்கி தமிழ்நாட்டிலே எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்து ஒவ்வொரு இடமாக சென்று அந்த பொருளெல்லாம் டேபிள்ஸ், சேர், ஏசி, மற்ற பிக்சர்ஸ் வரைகிறது எல்லாமே திறமையான ஆட்களை கொண்டு வரைந்து எங்கள் பள்ளிக்கு மேலும் சிறப்பு சேர்ந்த 15 வேளம்பாளையம் அறிவு திருக்கோயில் அக்ஷயா ட்ரஸ்ட் உறுப்பினர்களுக்கு இந்த விருதை மிகவும் அதாவது இந்த விருதை நான் பெறறதுக்கு மிக முக்கிய காரணமே அவங்க தான். இந்த தருணத்தில் அவர்களை நான் மேடைக்கு அழைக்க அனுமதி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு ஜனார்த்தனன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைவரும் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விருதை வாங்குவது நான் வாங்குவதாக நினைக்கவில்லை, என் பள்ளி வாங்குவதாக தான் நான் கருதுகிறேன். மேலும் எனது எல்லா செயலுக்குமே எனக்கு வழிகாட்டியாக இருந்த என் தலைமை ஆசிரியர் இங்கே தான் அமர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கிறேன். மேலும் என்னோட பணியை செய்ய உறுதுணையாக இருந்த என்னோட ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த மாதிரி டீச்சருங்க நிறைய பேர் நம்ம உருவாக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி முக்கியமான அம்சம் எது ரொம்ப முக்கியம்னா டீச்சர். அவங்க நல்லா இருந்தால் நாடே நல்லா இருக்கும். நாடு நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி டீச்சரை நம்ம என்கரேஜ் பண்ணோம். ஐ எம் ரியலி டெலைட்டட், honored to be here to present the award to such a great personality as a teacher. கற்றல் என்ற பயணத்தில் ஆசிரியர் என்றவர் மாணவருடன் பயணிக்கும் ஒரு சக பயணி. இப்பொழுது நானும் ஒரு ஆசிரியர். எங்களுடைய தேடல் எல்லாம் எல்லோர் கையிலும் ஒரு கலம் இருக்கிறது. ஆனால் பள்ளிக்கு ஒரு கலாம், இன்னும் ஒரு கலாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஐயா ஜனார்த்தனன் போன்ற ஆசிரியர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள், உங்களுடைய அத்தனை தேடல்களும் மற்றொரு கலாமை உங்களுடைய வகுப்பறையில் உருவாக்குங்கள். இந்த தேசம் வெல்லும். 1919ஆம் ஆண்டு இந்த பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டது. எனது தாத்தா, எனது தந்தை, நான், எனது மகன் அனைவரும் அந்த பள்ளியிலே பயின்றோம். அந்த பள்ளிக்கு
ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் காரணமாக நாங்கள் 9 பேர் இணைந்து அக்ஷயா ட்ரஸ்ட் என்கின்ற ட்ரஸ்டை உருவாக்கி 15 வேளம்பாளையம் அறிவுத்திருக்கோயிலினுடைய உதவியோடு இந்த பள்ளிக்கு கிட்டத்தட்ட 75 லட்சம் மதிப்பீட்டில் இந்த 8 மெய்நிகர் பள்ளி வகுப்பறைகளை உருவாக்கி இருக்கின்றோம். இது இந்த ஆசிரியருக்கு விருது கொடுத்தவருக்கு நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களுங்க, வாழ்வளமுடன். கிராம சேவைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெற இருப்பவர் கதிரவன் கீற்றுகள் தரைதொடும் முன்னரே விடைத்திடும் பிள்ளைகளின் திசை காட்டியானவர். பசும்புல்லின் நீட்சியாய் முதல் தலைமுறை சாட்சியாய் பட்டங்கள் வென்றிட்ட புதல்வன். யார் இவர் என்று திரையில் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வளையவட்டி பள்ளியையும் கிராமத்தையும் வளைய வலம் வருவதை தவமெனக் கொண்டு ஒழுகுகிறார் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன். உலகத்திலேயே அதிக பேர் எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்திலே வெரி குட், சூப்பர், கை தட்டி பார்க்கலாம். வளையவட்டி மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணிபுரியும் தமிழ்ச்செல்வன் வகுப்பில் உயிரியலையும் வகுப்புக்கு வெளியே ஊரையும் உயிராக கருதி உலா வருகிறார். விவசாயி, கடுமையான விவசாய பணிகளை பார்த்து விட்டு தான் பள்ளிக்கு வர. பிறந்த ஊரான ஜம்புமடையாக இருந்தாலும் பணி செய்யும் வளையவட்டியாக இருந்தாலும் இருவூரின் வளர்ச்சிக்காக ஓயாது உழைத்து வருகிறார். வாங்கும் சம்பளத்தில் 10 விழுக்காட்டை ஊருக்கென ஒதுக்கி வைக்கும் தமிழ்ச்செல்வன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பதற்காக தனது வீட்டு நூலகத்தை மாணவர்களின் பயன்பாட்டுக்காக திறந்து விட்டிருக்கிறார். கனவு ஆசிரியர் விருதுக்காக அரசு அளித்த பரிசு தொகையையும் பள்ளிக்கே படையலாக்கினார். போட்டித் தேர்வில் மாணவர்கள் பங்கு பெறுவதற்கான வாராந்திர பயிற்சி அளித்து உயர்கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் திசை காட்டி திரிகிறார் இந்த வளையவட்டி வாத்தியார். டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் ஃப்ரீயாக நடத்தினார். கோச்சிங் சென்டர் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 20-30 பேர் பக்கமாக படித்தோம். இப்போ ஒரு 20 பேர் பக்கமாக நம்ம ஊர்லேருந்து கவர்மெண்ட் ஜாபில் போயிருக்காங்க. பசுமை போராளியான இந்த உயிரியல் ஆசிரியர் மாணவர்களுக்கு இணையாக மரங்களையும் வளர்த்து இனிமை காண்கிறார். பள்ளியில் காய்கறி தோட்டம் அமைத்தல், ஊரைச் சுற்றி பனை வளர்த்தல், ஊருணியை தூர்வாரி தூய்மைப்படுத்தல், புதுமண தம்பதிகளுக்கு மரக்கன்று கொடுத்து நட வைத்தல் என்று பள்ளிக்கு வெளியேயும் இவரது பசுமை பாடத்திட்டம் நமது கிராமம் என்ற பெயரில் பலன் கொடுத்து வருகிறது. தனது கிராமத்தின் முதல் பட்டதாரியாக முந்தி வந்த இந்த முதுகலை ஆசிரியர் 2030ஆம் ஆண்டுக்குள் முழு கிராமத்தையும் பட்டதாரி பட்டியாக மாற்றும் கனவுடன் கடந்த 12 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காமல் துடிப்புடன் களமாடிக் கொண்டிருக்கும் திருமிகு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு கிராம சேவைக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. கிராம சேவைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க இலங்கை துணை உயர் ஆணையர் மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் திரு ஞானதேவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மாநில மருந்து உரிமை வழங்கும் அதிகாரி டாக்டர் மனோக் ஷா, அல்-அஸ்ஹார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் நயினார் முகமது ஆகியோரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கிராம சேவைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்போடு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பெருங்கனவோடு சென்னையில் அரசு விடுதியை மட்டுமே நம்பி வந்த என்னை 25 ஆண்டுகளுக்கு பின்பு விருதுக்கு அழைத்த
புதிய தலைமுறைக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மானுடம் மாற்றத்தின் ஆணிவேராக இருக்கக்கூடிய கனவு ஆசிரியர் குழு என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு முதலில் நன்றி. 12 ஆண்டுகள் ஒரு நாள் கூட என்னுடைய CL, RL, ML எந்த எல்லையும் பார்க்காம இருப்பதற்கு உறுதுணையாக இருந்த எனது துணைவியார், எனது குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி. கிராமத்திலிருந்து வெளியே வரும்பொழுது எந்த கஷ்டத்தை நான் அனுபவித்தேனோ அது என் 1600 மாணவர்கள் பயிலக்கூடிய எம் பள்ளி மாணவர்கள் படக்கூடாது என்கின்ற ஒற்றை இலக்கு மட்டும்தான். SP கணேசன் ஐயா போன்று பல்வேறு நன்கொடையாளர்களின் நன்முயற்சியால் இன்று 1600 மாணவர்கள் பயிலக்கூடிய மிக பிரம்மாண்ட பள்ளியாக நாமக்கல் மாவட்டத்தில் இருபாலர் பயிலக்கூடிய பள்ளியில் மாணவர் எண்ணிக்கையில் எம் பள்ளி முதலிடத்தில் இருக்கிறது. இந்த விருதை பெற உறுதுணையாக இருந்த என்னுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், எங்களுடைய முன்னாள் பள்ளி கல்வி இயக்குனர், மதிப்புமிகு பெயரிலேயே தங்களுடைய அறிவொளி என்கின்ற பெயரை அழகாக வைத்திருந்து எங்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய மதிப்புமிகு ஐயா அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்கள் ஒரு சமூகத்தின் சிற்பிகள், ஒரு நாட்டின் சிற்பிகள். எதிர்கால தலைமுறை அவர்களுடைய கைகளிலே வழங்கப்படுகிறது. இதற்கு உன்னத பணியாற்றி இன்று விருது பெறுகின்ற அனைத்து ஆசிரியர்களையும் பாராட்டுகின்றேன். மேலும் மேலும் பல ஆசிரியர்கள் பல விருதுகளை பெற்று இந்த சமூகம் மேலும் உயர்ந்த கல்வி அறிவுள்ள பல சிறப்பம்சங்களை சிறப்பு பண்புகளை கொண்ட உயர்ந்த சமூகம் வளர எனது வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி. இந்த சிறந்த ஆசிரியர் விருதை பெற்றுள்ள வளையப்பட்டி உயிரியல் ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஏனென்றால் இளம் தலைமுறையினரை சான்றோர்களாக மாற்றும் பெரிய பொறுப்பு ஆசிரியர்களிடத்து உள்ளது. இந்த நிகழ்ச்சியை நடத்தும் புதிய தலைமுறைக்கு ஒரு முறை கூட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி. கிராம பகுதியிலிருந்து வந்திருக்க என்னை கிராம சேவைக்கான விருதுகளை வழங்க இங்கே அழைத்துள்ள புதிய தலைமுறைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமப்புற மாணவர்களின் மேம்பாட்டுக்காக ஏதேனும் நம்மளால் செய்ய முடியுமா என்று சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கும் நிலையில் இருக்கும் என்னை போன்றவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிரியரை அறிமுகப்படுத்தி எதை வேணுமாலும் சாதிக்கலாம் என்று ஊக்கப்படுத்திய அனைவருக்கும் நன்றி. ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு, சகோதரர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு ஆண் கல்வி பெற்றால் அவன் மட்டுமே பயன்பெறுவான். ஆனால் ஒரு பெண் கல்வி பெற்றால் அந்த பெண்ணினுடைய குடும்பமும் இந்த சமுதாயமும் வளர்ச்சியடையும் என்பதை உணர்ந்து குழந்தை திருமணத்தை ஒழித்து அந்த பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்திருக்கிறார். இன்னும் சில 10 வருடங்களில் 50 முதல் தலைமுறை பட்டதாரிகளை இந்த கிராமத்திலிருந்து நான் உருவாக்குவேன் என்று சூளுரைத்திருக்கிறார் தமிழ்ச்செல்வன். பெண் கல்விக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பது தளிர்கொடி என்பதல்ல அடையாளம், நீ மிளிர்ந்திடு அதுவே உன் திறனாழம் என இளந்தளிராய் போற்றி வந்த பெண்மையினை மிடுக்கு நடை போட வைத்த பெண் வேளம். அருந்தமிழால் பாடம் சொல்லும் ஊற்றனவே அறிவியலும் கற்பித்தார், கல்வி அமுதமென வைப்பித்தார். யார் அந்த அன்பு தாரகை என பார்க்கலாம். வட்டத்தில் அமைந்திருக்கும் நாச்சியார் கோவில் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கும் அல்லி தமது பள்ளியை பெண் கல்வி பேணும் பொற்குளமாக மாற்றி வருகிறார். இந்த அரசு பள்ளியை நோக்கி மங்கையர் செல்வங்கள் வலசை செல்லும் அளவுக்கு அனைத்து உள்கட்டமைப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு மாற்றுப் பள்ளியாக திகழ்கிறது. புதிய புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய கற்றலுக்கான கருவிகள் அறிமுகமாகும் கணத்திலேயே அல்லியின் தலைமையிலான இந்த அரசு பள்ளி அதை உள்வாங்கிக் கொள்கிறது. உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், தொழில்நுட்ப கல்விக்கான பயிற்சி பட்டறைகள் என்று மகளிருக்கான எதிர்கால கனவுகள் நனவாக்கம் பெறுவதற்கான முன்வரிசையில் நிற்கிறது இந்த நாச்சியார் கோவில் நவீன பள்ளி. பெண் கல்விக்கும் பாதுகாப்பிற்கும் கட்டியம் கூறும் வகையில்
கச்சிதமாக கட்டமைக்கப்பட்ட பள்ளியை சுற்றி மியாவாக்கி காடுகள் அரணமைத்து கிளைபரப்புகிறது. காவல்துறை, நீதித்துறை மற்றும் மருத்துவத்துறையை ஒருங்கிணைத்தவாறு பெண் குழந்தைகளின் பாதுகாவலியாக திகழ்கிறார் அல்லி. பள்ளிப்படிப்போடு தனது பொறுப்பை சுருக்கி விடாமல் உயர்கல்வியில் நுழைவதற்கான தேர்வுக்கு தயார் செய்யும் பயிற்சி, கல்வி உதவித்தொகையை பெற்றுத் தருவதற்கான முயற்சி என்று அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கான ஏந்தலாகவும் நிற்கிறார். நாச்சியார் கோவில் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மங்கையர் இன்று பொறிஞர், மருத்துவர் உள்ளிட்ட பல்துறைகளை தொட்டு சொந்த காலில் நிமிர்நடை போடுவதற்கான நடைமேடையாக நின்று தான் பொறுப்பேற்ற 7 ஆண்டுகளில் எட்டாத உயரத்திற்கு பள்ளியை இட்டுச் சென்ற திருமிகு அல்லி அவர்களுக்கு பெண் கல்விக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. பெண் கல்விக்கான புதிய தலைமுறை ஆசிரியர்கள் விருதையும் நற்சான்றையும் வழங்க சிங்கப்பூர் தொழில் உயர் ஆணையர் வைஷ்ணவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறையின் ஔவையருள் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். சேது பாஸ்கர மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் திருமிகு SPP செல்வகுமார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பெண் கல்விக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு அல்லி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முத்தான இந்த 10 விருதுகளில் ஒரு விருதை நான் பெறுவது என்பது எனக்கு பெருமையாகவும் இருக்கிறது. ஆனாலும் இது பெண்களுக்கு பெருமையான விருதாக நான் எண்ணி மகிழ்கிறேன். எத்தனையோ வலிகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ அவமானங்கள், அதையெல்லாம் தாண்டி இந்த பெண்களுக்கான விருதை பெறுவது என்பது என்னை ஆளாக்கிய பெற்றோர்களுக்கும் உறுதுணையாக இருந்த உடன் பிறப்புகளுக்கும் நாளும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முன்னாள் இந்நாள் மாணவ செல்வங்களுக்கும் இந்த விருதை நான் சமர்ப்பிப்பதிலே பெருமை அடைகிறேன். நாச்சியார் கோயில் மட்டுமல்ல, அரியலூர் மண்ணும் இந்த விருதை பெறுவதில் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த நேரத்திலே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லி அம்மா குறித்து ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு தகவல் இருக்கிறது. நாமெல்லாம் இங்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பயணிப்பதற்கே வருத்தப்பட்டு சோர்வடைந்திருக்கிறோம். தினமும் 120 கிலோமீட்டர் பயணம் செய்து இவர்கள் பள்ளியில் சென்று பாடம் கற்பிக்கிறார்கள். நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாலும் நானும் தமிழ் பொண்ணு தான். இங்கே வந்து 4 மாதம் ஆயிருக்கு. இந்த மாதிரி தமிழ் பொண்ணுங்களை இந்த மாதிரி படிக்க வைக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல காரியம். தமிழ்நாட்டிலையும் இந்த நாட்டிலையும் இன்னும் தலைவர்கள் பெண்ணாக வரணும்னு என்னோட தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். என்னோட அம்மா ஒரு ஆசிரியர், என் அக்கா ஒரு ஆசிரியர். நானும் ஃபர்ஸ்ட்லேருந்து 10th வரைக்கும் ஒரு பெண்கள் பள்ளிக்கூடத்தில் நானும் படித்தேன். ரொம்ப பெருமையாக இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. பெண் நினைத்தால் ஆடவர் படிப்பார், பெண் மட்டும் படித்தால் அந்த குடும்பம் படிக்கும், தலைமுறை படிக்கும், நாடெல்லாம் போற்றும் வகையில் அவர்கள் வளர்ந்து காட்டுவார்கள். எவ்வளவு மகிழ்ச்சி! இந்த நேரத்தில் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலை ஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை எய்தினோம் என்ற நன்னாள் எந்நாள் என்றார் பாவேந்தர். அது இந்நாள். தலைமுறை, புதிய தலைமுறை வழி செய்கின்ற இந்த கடவாசிரியர் குழுவை நான் பெரிதும் வாழ்த்துகிறேன். ஆசிரியர்களை போற்றுபவர்கள்தான் நாடு உய்யும். எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள்? தாய், தந்தை, பிறகு நமக்கு ஆசிரியர். அந்த ஆசிரியர் குலத்தை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பெண் குழந்தைகளுடைய கல்விக்காக அவர்கள் ஆற்றிய அரும்பெரும் தொண்டை அங்கீகரித்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி இன்றைக்கு இந்த ஒரு பெரிய விருதை அவர்களுக்கு வழங்கியிருப்பது மிகவும் மகிழ்ச்சி.
உங்கள் அனைவரோடு சேர்ந்து அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். திருமதி அல்லி அவர்கள் இன்னும் நிறைய விருதுகளை நீங்கள் அள்ளி செல்ல வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரின் சார்பிலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. செயல் ஊக்கத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதுகளை பெற இருப்பவர் மரத்தடி பள்ளியின் மாண்பினை உயர்த்தியவர், கற்றல் என்பதை மகிழ்வாக்க விரும்பியவர், பிள்ளைகள் விளையாட பெருந்திடல் அமைத்தவர், புதுயுக விடியலாய் ஆக்கமாய் ஒளிர்பவர். இவரை பற்றிய ஒரு குறுங்காவியத்தை திரையில் பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியராக கற்பித்தல் பணியை தொடங்கிய ராஜேஷ் கடைநிலையில் இருக்கும் பள்ளிகளை கைதூக்கி விடுவதை கடமையாக கொண்டுள்ளார். கல்விக் கடலில் நீந்தும் பிஞ்சு நெஞ்சங்களை கரை சேர்க்கும் அக்கறையுடன் 1/4 நூற்றாண்டை தொட்டு அகரம் கற்பித்து வருகிறார். விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் ஒன்றியத்தின் மங்களம் தொடக்கப் பள்ளியில் புள்ளி வைத்து கோலம் வரைய தொடங்கிய ராஜேஷ் மரத்தடி நிழலிலும் பால்வாடி மடியிலுமாக இயங்கிய பள்ளியை கூரையுள்ள பள்ளியாக தரம் உயர்த்தினார். குழந்தைங்களுக்கு இடம் பத்தல, கண்டிப்பா எங்களுக்கு இங்க ஸ்கூல் தேவை. இந்த மண்ணு கற்கட்டை கேட்டு வாங்கி ஸ்கூல் கட்டி ஸ்கூலை நடத்தினாரு. இன்று வடசிறுவலூர் நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியராக எண்ணையும் எழுத்தையும் கண்ணெனக் கொண்டும் சொல்லையும் செயலையும் வரமெனக் கொண்டும் மாணாக்கர்களின் கனவுகளுக்கு கால்வாய் வெட்டி வருகிறார். விளிம்பு நிலையில் உள்ள ஊரக மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்களுக்கு நிகராக நிமிர்ந்து நிற்க வேண்டி ஏடெடுத்து படிப்பதற்கேற்ற சூழலை அமைக்க உள்கட்டமைப்பு வசதியோடு உள்மனதையும் கட்டமைக்க உழைத்து வருகிறார். கணினி ஆய்வகம், தனித்திறன் பயிற்சி, கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான முயற்சி, ஆடுகள வசதி, கழிப்பிட வசதி என்று மாணவர்களின் அகமனமும் புறமணமும் விரிவடைய பரந்த மனம் கொண்ட விரிகுடாவைப் போல திகழ்கிறார். லட்சியங்கள் நிறைவேற பல லட்சம் ரூபாய் தேவைப்பட்ட நிலையில் தொலைதூரத்தில் பணியாற்றும் ஈரமனசுக்காரர்களின் இதயங்களை சமூக வலைமூலமாக தட்டி திறந்து வடசிறுவலூர் பள்ளி சிறக்க வடமிழுத்து வருகிறார். பள்ளி மாணவர்களை பொத்தி வளர்க்கும் வாத்தியாகவும் வடசிறுவலூர் மக்களை பராமரித்து காத்து வரும் பாத்தியாகவும் மாற்றத்திற்கான வடிவம் என்று 3 முறை சர்வதேச விருது பெற்றவருமான திருமிகு ராஜேஷ் அவர்களுக்கு செயலூக்கத்திற்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. செயல் ஊக்கத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் விஸ்வநாதன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். மகாலட்சுமி டெக் கேம்பஸ் பொறியியல் நிறுவனத்தின் முதல்வர் திருமிகு உஷா ஈஸ்வரன் அவர்களையும் அழைக்கிறோம். ஹுண்டாயினுடைய துணை பொது மேலாளர் திரு பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மவுண்ட் லிட்ரா ஜீஸ் பள்ளியின் டாக்டர் பால கார்த்திகேயன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். திரைப்பட நடிகை மற்றும் தயாரிப்பாளர் திருமிகு சித்ரா லக்ஷ்மணன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். செயலூக்கத்துக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு ராஜேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி பத்மாவதி அவர்களை நினைவு கூறுவதில் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். திண்டிவனம் அருகில் கருணாவூர் என்ற சின்ன கிராமத்தில் பிறந்து 3 தங்கைகள் உட்பட என்னையும் உயர்கல்வி வரை படிக்க வைத்து ஒரு சாதாரண நடத்துனராக, பேருந்து நடத்துனராக பணிபுரிந்து இத்தனை பெரிய சாதனையை படைத்துள்ள என் தந்தையினுடைய உழைப்பிற்கும் என் தாயினுடைய தியாகத்திற்கும் அன்பிற்கும் இந்த விருதை நான் சமர்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
மேலும் என்னுடைய துணைவியார் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, நான் வந்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த நல்லதும் அவருக்கு தான் காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அனைத்து தமிழகத்தில் எத்தனையோ ஆசிரியர் பெருமக்கள் கனவுகளோடு பணிகளை செய்ய தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கல்வியின் முன்னேற்றத்திற்கு ஒரு கட்டடங்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு கல்வி முன்னேற முடியாது. அங்குள்ள ஆசிரியர்களால் மட்டுமே கல்வியை முன்னேற்ற முடியும். இன்று இந்தியா உலக அளவில் முன்னேறி கொண்டிருக்கிறது என்றால், சென்ற ஆண்டு சந்திராயனை நிலவில் இறக்கியிருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய ஆசிரியர்களால் தான் அந்த விஞ்ஞானிகள் உருவாகினார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் மிகப்பெரிய அளவிலே ஒரு விழா நடத்தணும், திரைக்கலைஞர்களுக்கெல்லாம் விருது கொடுக்கணும், யார் யாருக்கெல்லாம் விருது கொடுக்கணும்னு நீங்கள் எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னார். அந்த வருஷம் எந்தெந்த படங்கள்லாம் வந்திருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து ஒரு புல் பட்டியலை போட்டு கொடுத்தேன். பார்த்தோன்னே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சார் அற்புதம், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதம் கழித்து அந்த விழாவுக்கான அழைப்பிதழோடு அவர் வராரு. நான் போட்டு கொடுத்த பாருங்க லிஸ்ட்டு, அதில் ஒரு 2 பேர் கூட இல்லை. எதையா கமல்ஹாசன் தானே அந்த வருஷத்தில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார், அவர் பேரை விட்டுட்டு இந்த விருது லிஸ்ட்லேன்னு. சார் என்ன பண்ணுறது, அவர் அன்றைக்கி ஊரில் இல்லைன்னார். ஆக விருது பெறுவதுக்கு எது முக்கியம்? அவர் சிறப்பாக நடிக்கிறது இல்லை, அன்றைக்கு விழா நடக்கிற அன்றைக்கி ஊரில் இருக்கிறது முக்கியன்றது அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்படித்தான் பல விழாக்கள் நடைபெறுகின்றன. அவங்களுக்கு நடுவில் இந்த விழான்றதை பொருத்தி பாருங்கள், அப்போ தான் இந்த விழாவுடைய புனிதம் உங்களுக்கு புரியும். அதுதான் இந்த ஆசிரியர் பணி புனிதமானது அப்படின்றது அனைவருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த விழாவும் இங்கே வழங்கப்படுகின்ற விருதும் புனிதமாக இருக்கிறது தான் இந்த விழாவுடைய சிறப்பு என்று கூறி நன்றி, வணக்கம். எவ்வளவோ நிகழ்ச்சி நடத்தினாலும் புதிய தலைமுறை நடத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாளைய இந்திய இளைஞர்கள் கையில் சொல்றோம். அந்த இளைஞர்கள், அதுவும் 21st century சேலஞ்சஸை மீட் பண்ற மாதிரி இளைஞர்களை தயார்படுத்துற ஒரு பெரிய பொறுப்பு ஆசிரியர்கள் கிட்ட இருக்கு. அதோட ரீப்ளேஸ் பண்ண முடியாத, ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரே துறைன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் துறை தான். ஏன்னா இதை நீங்க எந்த மிஷனுக்கு கொடுத்தாலும் அந்த அன்பு, பரிவு, பச்சாதாபம், அந்த ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எம்பத்தி, அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த குழந்தை மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிற அந்த தன்மை ஒரு மனித ஆசிரியர்களால மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் விருது அளித்த இந்த நிகழ்ச்சியில என்ன கூப்பிட்டு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு அளித்த புதிய தலைமுறைக்கு வணக்கம். ஆல் தி பெஸ்ட் ராஜேஷ் சார், கீப் டூயிங் குட் திங்ஸ். தேங்க்யூ. ஆசிரியருக்கும் நல்லாசிரியருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு செய்தி. ஆசிரியர் பாடம் நடத்துபவர், நல்லாசிரியர் பாடத்தோடு சேர்த்து பண்புகளையும் நடத்துபவர். யார் ஒருவர் பண்புகளையும் சேர்த்து பாடத்திட்டத்தோடு நடத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இதுபோன்ற தொடர்ந்த மரியாதைகளும் விருதுகளும் கிடைத்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து இதுபோன்ற விழாக்களிலே கௌரவப்படுத்தக்கூடிய, இவர்களை கண்டெடுக்கக்கூடிய கனவு ஆசிரியர் குழுவினருக்கும் புதிய தலைமுறைக்கும் எங்கள் பள்ளி நிறுவனத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். வாய்ப்பிற்கு நன்றி. மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லுவாங்க. மாதா பிதா இருவர் நமக்கு உயிர் செல்வத்தை கொடுத்தாங்க. குருவாகி நீங்கள் தான் எங்களை அறிவு செல்வத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. உங்களை போன்றவருடைய உழைப்பு இன்னும் மேன்மேலும் பயனடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். படைப்பாக்கத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பவர் கலைக்கண் சிமிட்டியே சிலைக்கண் திறந்திடும் அதிசயம் கற்பிப்பவர், காகிதம் கசக்கியே சிற்பங்கள் வடித்திடும் நவயுக சிற்பி இவர். ஓவியமும் செவிசாய்க்கும், தூரிகையும் முகம் பார்க்கும் கலைமகள் புதல்வன், அயல்நாட்டினரும் வியந்திடும் வேதிப்பொருள் தவிர்த்திடும் இயற்கையின் செல்வ மகன். யாரென அறிந்து கொள்ள இந்த திரை ஓவியத்தை பாருங்கள். கழிவிலிருந்து கலை என்ற மறுசுழற்சி மந்திரத்தை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கும் கலையாசிரியராக திகழ்கிறார் கிருஷ்ணன். கிழித்து போடும் சிறு காகிதம் கூட ஒரு குப்பை மலையை உருவாக்கும் என்பதால் காகித கழிவை சிலையாக மாற்றும் கலையை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கோவையில் நுண்கலை பயின்று புதுவையின் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நுண்கலை ஆசிரியராக பணியாற்றி வரும் கிருஷ்ணன் மறுசுழற்சி மூலம் சூழலை காக்கும் சூத்திரத்தை மாணவ செல்வங்களுக்கு பயிற்றுவிக்கிறார். அறிவியல் ஆய்வகம் போலவே நுண்கலை ஆய்வகம் ஒன்றையும் பள்ளியில் நிறுவி மாணவர்களின் படைப்பு திறனை சுண்டி விடுகிறார்.
வேதிப்பொருள்கள் இல்லாத இயற்கையான பசைப்பொருள்கள் மூலம் காகித சிலைகளை படைப்பதில் கைதேர்ந்த கிருஷ்ணனின் படைப்புகள் பேசும் சிற்பங்களாக காட்சி தருகின்றன. புதுவைக்கு வருகை தரும் தேசிய தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு மாணவர்களின் கைத்திறனில் உருவாக்கும் சிலைகள் பரிசாக வழங்கப்படுகின்றன. கற்சிலையா, சுடுமண் சிலையா அல்லது உலோகச் சிலையா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு காகிதத்தை கல்லாக்கி கைகளை ஒளியாக்கி மாணவர்கள் உருவாக்கும் சிலைகள் பிரதமர் மற்றும் உள்துறை அலுவலகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. பிரான்ஸ், கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு கடல் கடந்து சென்ற மாணவர்களின் சிலைகள் காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை குறைக்கும் குறியீடுகளாக காட்சி தருகின்றன. பொருள் செலவின்றி உருவாக்கும் இந்த புதுமை கலையை மாணவர்கள் மட்டுமின்றி மகளிர், மூன்றாம் பாலினத்தவர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட மற்றவர்களுக்கும் பயிற்றுவித்து மகிழ்கிறார். இப்போ எங்கள் இலக்கு மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிது, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு டிக்னிட்டி லைஃபையும் கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்காங்க சார். பண்பாட்டையும் சூழல் பாதுகாப்பையும் வலியுறுத்தியவாறு கழிவிலிருந்து கலைபடைக்கும் நோக்கில் மாணவர்களின் படைப்பு திறன் வளர பாத்தி கட்டும் திருமிகு கிருஷ்ணன் என்ற ஆசானுக்கு படைப்பாக்கத்திற்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. படைப்பாக்கத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக ஐஐடியினுடைய இயக்குனர் திரு காமகோடி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சேர்ந்த அண்ணா பல்கலையைச் சேர்ந்த டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். படைப்பாக்கத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு கிருஷ்ணன் அவர்களை அன்போடு எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த எனது குருக்கள் திரு ரவிராஜ், திரு அன்பழகன் ஐயா அவர்களுக்கு இந்த விருதை சமர்ப்பிக்கிறேன். மேலும் புதுச்சேரியின் பள்ளி கல்வி இயக்ககத்தின் துணை இயக்குனர் திருமதி சிவகாமி அம்மையார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலையை அழகா பண்றீங்க. நீங்க கேரளாவுக்கு ஒரு முறை போறப்ப உண்மையாவே நீங்க சிலையை கடத்துறதா நினைச்சு விசாரிச்சாங்களாமே? நான் இதுவரைக்கும் ஒரு 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பயிற்சி பற்றி நடத்தி கொண்டிருக்கேன். அதில் ஒரு முறை கேரளாவுக்கு செல்லும்போது அப்போ செக் போஸ்ட்டில் பிடிச்சிட்டாங்க. பேக்கை சோதனை பண்ணுறப்ப அதில் சிலை இருந்தது, எனக்கு பிடிச்சிட்டாங்க. இது சிலைங்க பிடிங்கள இல்லைங்க, நான் பேப்பர் சொல்கிறேன், நான் டீச்சரு, நான் இது மாதிரி கிளாஸுக்கு போகிறேன்னு சொன்னது அவங்க ஏற்றுக்கலை. அப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணி அது பேப்பருன்னு சொன்ன பிறகு தான் அந்த இன்ஸ்பெக்டர் கையை கொடுத்து வாழ்த்து சொன்னார். வெறும் காகிதத்தை கூட சிலையாக்கக்கூடிய வல்லமை ஆசிரியருக்கு இருக்கிறது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். மிக்க நன்றி. இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றோம். அதுல என்னன்னா வேஸ்ட்டை எப்படி வெல்த்தாக மாத்துறது, இதுதான் இன்னைக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டா போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி இந்த வேஸ்ட் டு வெல்த்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் இந்த ரீசைக்கிளிங் பண்ணுற ஜாபுங்கிறது கோடிங் ஜாபை விட பெரிய லெவலில் வரப்போகிறது. ஏன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது உலக அளவில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரப்போகிறது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பழைய காகிதங்களை வச்சு இது மாதிரியான ரொம்ப அழகான சிலை, அதுவும் போலீஸே ஏமாந்து இது பாரு இது உண்மையான சிலைன்னு சொல்கிற அளவுக்கு இவர் செஞ்சுருக்காரு. கிராமப்புறங்களில் செஞ்சுருக்காரு. நிறைய எம்ப்ளாய்மெண்ட் அங்கே கொண்டு வந்திருக்காரு. இவருக்கு நிறைய ஊக்கமும் கொடுக்கணும். நீங்கள் நிறையா இதை வச்சு ஒரு சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கொண்டு வரணும். நீங்கள் பண்ணுற ஐடியாஸை பேட்டன் பண்ணணும். இதுக்காக ஐஐடி மெட்ராஸ் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்கள் செய்கிறோம். நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க ஆசிரியர்களை. உண்மையில் அவர்கள்தான் மருத்துவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் சொக்கலிங்கத்தை உருவாக்கிய மருத்துவரும் இந்த ஆசிரியர்கள் என்பதால் தான் அவர்களுக்கு நான் முன்னும் அதிக நிலையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த நோபல் ப்ரொஃபஷன் சொல்கிறாங்கல்ல,
இவர்கள் உருவாகிய மாணவர்கள் கட்டாயம் சில பேர் நோபல் பிரைஸ் வாங்குவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவ்வளவு உன்னதமான அறிவு பெற்றவர்கள். அது காமகோடி ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், உண்மையில் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த பொருளையும் கெட்ட பொருள் என்று குப்பையில் போட்டால் அது நம்மையே வியாதியாக உண்டு பண்ணிடும். பெரிய வைரல் டிசீஸ், பாக்டீரியா, இந்த மாதிரி பொருள்லாம் குப்பையை போடுறதுனால தான் நம்ம வீட்டுக்கே எல்லாருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சளி பிடிச்சிக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் வைரஸு, பாக்டீரியா போன்றதில் வானமண்டலத்தை அதிகமாகிறதுக்கு காரணம் குப்பை தான். ஆக குப்பையை திருப்பியும் நல்லவங்களாக்கி, நல்லவரிலிருந்து குப்பையாக்கி, குப்பையை நல்லா அதுபோல் சுழற்சி முறையை கொண்டு வந்ததில் பேராசிரியர் நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்கிறேன்.